உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக சீனா மாறியது எப்படி? விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாத சீனா கடந்த 45 ஆண்டுகள்ல அனைத்து துறைகளிலும் முதலிடம் பிடித்தது எப்படி? சீனாவின் சரித்திரத்தையே மாற்றிய சில முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்புல நாம பார்க்கலாம். சத்தியம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆகாஷ் பிரவீன். சீனாவில் உள்நாட்டு கலவரங்கள் மற்றும் போர்கள் அனைத்தும் முடிவடைந்து 1949 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு மௌ ஜிடாங் தலைமையிலான கம்யூனிச ஆட்சி பதவியேற்றது. நம் நாடு சுதந்திரம் அடைந்து சரியாக 2 ஆண்டுகள் கழித்துதான் சீனாவில் இந்த கம்யூனிச ஆட்சியானது பொறுப்பேற்கிறாங்க. அதற்கு பிந்திய காலங்கள் முழுவதுமே சீனாவில் உள்நாட்டு போர்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் காணப்பட்டது. ஆரம்பத்துல சீனாவில் மௌ தலைமையிலான அரசு பதவியேற்ற போது நாடு முழுவதும் பல உணவு பற்றாக்குறை எல்லாம் இருந்துச்சு. இதனால 1959 இருந்து 61 வரைக்கும் ஏறக்குறைய 5 கோடிக்கும் அதிகமான சீனர்கள் இறந்து போனதா தகவல் சொல்லுது. 5 கோடிங்கிறது சாதாரண நம்பர் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல 1970 மௌ இறந்த நிலையில அவருக்கு பின்பாக டென் ஜியாபிங் கம்யூனிச கட்சியின் தலைவராகவும் சீனாவின் 2வது அதிபராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவரே சீனாவின் தந்தை என இப்போதும் போற்றப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, இவர் மௌவை விட கொஞ்சம் கொள்கை அடிப்படையில வித்தியாசமானவர். இவரது ஆட்சிக்கு முன்பாக சீனர்களின் விவசாய நிலத்தில் விளையும் பொருட்களுக்கெல்லாம் அரசு உரிமை கொண்டாடி வந்துச்சு. இதன் காரணமாகவே உற்பத்தி குறைந்து பஞ்சம் ஏற்படும் அபாய நிலையெல்லாம் உண்டாச்சு. ஆனா டென் ஜியாபிங் ஆட்சி காலத்துல அவர் வந்த உடனே அனைத்தையும் மாற்றி அமைச்சார். விவசாய நிலங்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டன. இதில் அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட வரியை செலுத்திட்டு மீதமுள்ள விளைச்சலை விவசாயிகளே விற்று பலன் பெறலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் டென் ஜியாபிங் வெளியிடுறார். இதன் காரணமாகவே சீனாவில் 3 மடங்கு விவசாயம் அதிகரிச்சு 2019ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி சீனா நம் இந்தியாவை விட குறைந்த பரப்பளவில் விவசாயம் செய்தாலும் நம்மை விட அதிக மகசூல் பெறும் ஒரு நாடாக மாறியது. மேலும் சீனா அதிபராக இருந்த டென் ஜியாபிங் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் போறாரு. அங்க பிற நாடுகள் பொருளாதாரத்துல எப்படி வளர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நல்ல ஆய்வு பண்றாரு. மேலும் வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எல்லாம் அவங்க நாட்டுல உருவாக்கப்படுது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சீனாவின் ஷெசன் பகுதி எல்லாம் ஒரு காலத்துல இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள கொண்டு வரப்பட்டதுதான். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா இங்க $10 மில்லியன் அதிகமா முதலீடு செய்யற வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 99 வருடம் நிலம் குத்தகைக்கு விடப்படும். அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனங்கள் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கும் வெறும் 1% மட்டும்தான் வரி. பிற்காலத்துல இந்த வரி கொஞ்சமா அதிகமானாலும் இதே வரி இப்ப இந்தியாவுல 100% அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாகவே சீனாவுல ஷெசன் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை காண்கிறது. 1980ஆம் ஆண்டு வெறும் 3.9 பில்லியன் ஜிடிபியை வச்சிருந்த ஷெசன் இப்போ 2020ஆம் ஆண்டு $429 பில்லியன் ஜிடிபியை ஹோல்டு பண்ணியிருக்குது. சமீபத்துல கூட ஒரு பிரபலமான யூடியூபர் சைனாவோட இந்த ஷெசன் பகுதியெல்லாம் பார்த்து படம் பிடிச்சு சீனா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமா அப்படின்னு அவர் பகிர்ந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சீனாவின் பிற பகுதிகளில் இருக்கும் நிறுவனங்களுக்கு 33% வரி விதிக்கப்படும் நிலையில இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல அமையக்கூடிய நிறுவனங்களுக்கு வெறும் 15% வரி நிர்ணயிக்கப்படுகிறது. அமெரிக்காவோட ஒப்பிட்டு பார்த்தோமானால் சீனாவுல தொழிலாளர்களின் சம்பளம், அதாவது லேபர் காஸ்ட் மிகவும் குறைவு. இதன் காரணமாகவே சாம்சங், ஆப்பிள், டெஸ்லா போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சைனாவுல அவங்களுடைய ஃபேக்டரிஸை வேக வேகமா போட்டி போட்டு தொடங்க ஆரம்பிச்சாங்க. இதனால உலகத்துல தயாரிக்கப்படக்கூடிய 5ல் 1 பொருள் சைனாவில் தயாரிக்கப்படுகிறது என்ற பெருமை சைனாவுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம் நாட்டில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்கள் மாதிரி சைனாவிலையும் டவுன்ஷிப் வில்லேஜ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அமைப்பு செயல்படுது. டிவிஇ அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த அமைப்பு எலக்ட்ரானிக்ஸ், சர்வீஸ், மேனுஃபேக்சரிங் போன்ற அனைத்து துறைகளுக்கிலும் இந்த அமைப்பு செயல்படுகிறது. உதாரணமாக உலகின் மிக பெரும் தொலைத்தொடர்பு நிறுவனமான ஹுவாய் இந்த டவுன்ஷிப் வில்லேஜ் என்டர்பிரைசஸ் அமைப்பை சார்ந்ததுதான். இதே போல் இந்த சீனாவின் உன்சு என்ற பகுதியில் சிறு குறு ஷூ தயாரிக்கும் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு பல நாடுகளுக்கு ஷூ ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த டவுன்ஷிப் வில்லேஜ் என்டர்பிரைசஸ் தான். மேலும் 1990 மட்டும் 100 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற வேலைவாய்ப்புகள் சீனாவில் உருவாக்கப்படுது. ஆனா சீனாவின் வளர்ச்சிக்கு இவைகள் மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. சீனாவின் வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட அவர்கள் நாட்டு அரசின் பல திட்டங்கள் தான் காரணம். அதுல ஒன்றுதான் சோலார் பேனல்ஸ் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். குறிப்பாக 1995க்கு பிற்பாடு உலகின் பாதிக்கும் மேற்பட்ட சோலார் பேனல்களை சீனா தான் தயாரித்து வந்தது.
இப்போ எந்த நாட்டுக்கு சோலார் பேனல் தேவைனாலும் சீனாட்ட இருந்து தான் வாங்கணும் அப்படிங்கிற நிலையும் உருவாகி இருக்கு. இதனால சீனா நிர்ணயிக்கிறது தான் விலை. மேலும் சோலார் பேனல் தான் அடுத்த ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கறத சைனா முன்கூட்டியே கணிச்சிருந்தாங்க. அடுத்தது 2008ஆம் ஆண்டு உலகமே பொருளாதார நெருக்கடியில சிக்கி அதுல இருந்து மீள போராடிக்கிட்டு இருந்த நிலையில சைனா மட்டும் ஆப்பிரிக்க நாடான காங்கோவுல திடீர்னு நுழைய முயற்சி பண்றாங்க. குறிப்பா இந்த காங்கோ நாட்டுல உள்நாட்டு கலவரம் போன்ற பிரச்சனைகள்னால பிற நாடுகள் எல்லாம் இந்த நாட்டுல முதலீடு செய்யறதுக்கு தயக்கம் காட்டி வந்தாங்க. ஆனா சைனா $5 பில்லியன் காங்கோ நாட்டின் உள்நாட்டு வளர்ச்சிக்காக கொடுத்தது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டுல தான் கோபால்ட் என்னும் தனிமம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுரங்கம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக பேட்டரி வண்டிகள்ல பொருத்தப்படுற பேட்டரிகள் இந்த கோபால்ட் மூலமாகத்தான் தயாரிக்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி உலகத்தில் பாதிக்கும் அதிகமான கோபால்ட் மூலப்பொருள் இந்த காங்கோ நாட்டுல தான் இருக்குது அப்படிங்கிறது கண்டறியப்படுறது. ஆனா 2008ஆம் ஆண்டு யாருமே இந்த மின்சார கார், பைக் போன்றவைகளை குறித்து யோசிக்காத காலத்திலேயே சைனா கோபால்ட் மேல ஒரு தனி கவனம் வச்சாங்க. இதன் தொடர்ச்சியா காங்கோ நாட்டுடன் சீனா ஒப்பந்தம் ஒண்ணு போடுது. அது மூலம் கோபால்ட் தனிமத்தை எடுக்கும் அதிகாரப்பூர்வ உரிமையையும் சீனா வாங்குது. இந்த நிலையில் அடுத்து வரும் 4 அல்லது 5 ஆண்டுகளில் கோபால்ட்டின் தேவைகள் மற்றும் விலைகள் 4 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு கணக்கிடப்படுது. இதன் மூலம் சைனா தான் சேர்த்து வைத்த கோபால்ட்டை பிற நாடுகளுக்கு விநியோகம் செய்து அறுவடைக்காக இப்போ காத்திருக்குது. இது போன்ற பல தொலைநோக்கு சிந்தனை கொண்ட செயல்பாடுகளால தான் சீனா தற்பொழுது உலகின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உயர்ந்து உள்ளது. அடுத்ததா ஏஐ குறிச்ச எல்லா நல்லது கெட்டது உள்ளிட்ட எல்லா விழிப்புணர்வுகளும் நமக்கு இப்பதான் வெளிச்சத்துக்கு வருது. ஆனா சைனாவுல பள்ளி குழந்தைகளுக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாகவே ஏஐ சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்ததா இப்போ சைனாவோட முழு கவனமும் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஏஐ மேல சாஞ்சிருக்கு. இதன் தொடர்ச்சியா உலகத்தோட பெரும் பொருளாதாரம் கொண்ட நாடுகளையே தைரியமா எதிர்கொள்றது சீனா. அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது சீனா அப்படின்னு சொன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சீனாவோட இந்த மிகப்பெரிய வளர்ச்சி குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.